ஹே ஹலோ காய்ஸ், இந்த 2026 பொங்கல் லீவை சென்னையில் ஸ்பெண்ட் பண்ண நினச்சேன். பஸ் டிக்கெட் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல அன்ஃபார்ச்சுனேட்டாக என் ஃப்ரெண்டு வந்து காரில் போகலான்னு சொன்னதுனால காரில் போகலான்னு பிளான் பண்ணோம். அதை ஒரு விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ பிளானும் கரெக்டாக போச்சு. வெனஸ்டே மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு 3 o'clockலாம் ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஜோகோவில் ஒர்க் பண்ணுறான். நான் என்னோட பைக்கை அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு ஜோகோவுக்கு ஷேர் ஆட்டோவில் தான் வரணுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஸோ அதனால் நான் பைக்கை அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஷேர் ஆட்டோவில் அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அந்த வேலாம் ரொம்ப டிராஃபிக் தான். 30 to 35 minutes ஆகிடுச்சு நான் ஜோகோ ரீச் ஆகிறதுக்கு. ஒரு 6:15 இருக்கும். நான் ஜோகோ ஆஃபீஸை ரீச் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டப்போ அவன் ஒரு 15 minutes வெயிட் பண்ண சொன்னான். டிராஃபிக் வெளியில் வரத்துக்கு. ஒரு 6:35க்கு என்னோடய ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டான். நாங்கள் ஒரு 6:40 வந்து காரை எடுத்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு கூட அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க ரொம்ப புதுசு தான். வி ஸ்போக் லாட் ஆஃப் திங்ஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போனோம். நிறைய திங்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். யூஸ்வலாக என்னோடய ஃப்ரெண்டை ஊருக்கு போகிறப்போ பிளாபிளாவில் போடுவான். ஸோ யாராச்சும் 2 பேர் கூட வருவாங்க அவங்க கூட. அதே மாதிரி நாங்கள் ட்ரிப்பு போகிறப்பையும் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. ட்ரிப் நல்லாவே போச்சு. எங்களுக்கு நல்ல டைம்ஸ் கிடச்சிது. சில விஷயங்கள் நிறையா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ட்ரிப் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுங்கிறதுக்காக நாங்கள் 4 பேரும் மாற்றி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டோம். அவங்களோட ஃபேவரட் சாங்கை நியர்லி ஒரு 11க்கு நாங்கள் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஸோ யாருக்கும் பசிக்காததுனால நாங்கள் வந்து ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திருப்பியும் நாங்கள் வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாகவே நல்லா ட்ரைவ் பண்ணுவான். ஸோ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக எங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக போகிற காரை வந்து நாங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நாங்கள் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தோம். கூட வந்த 2 பேர் நல்லா தூங்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே. ஸோ எனக்கும் கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டேன். சடனாக ஒரு சவுண்டு என் ஃப்ரெண்டு கத்துனா பிரேக் பிடிக்கல அப்படின்னு. ஸோ பிரேக்கும் பிடிக்கல. ஒரு 200 meters பிரேக் இல்லாமே போய் நின்றுடுச்சு. லாஸ்ட்டாக கார் நின்னதுக்கப்புறம் சடனாக நாங்கள் இறங்கி பார்த்தோம். ஸோ அப்போ தான் வந்து கார் இதில் இடிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பிக்கில் இடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். இட்ஸ் நியர்லி டோல்கேட். ஸோ டோல்கேட்டில் நாங்கள் சொன்னதை யாரும் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு 2 பேர் போய் பிக்கை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது பிக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியாவே இல்லை. ஸோ அப்புறம் அவங்க டோல்கேட்டில் வந்து டோ வண்டி மூலமாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே கான்டாக்ட் நம்பரை கொடுத்தாங்க. நாங்கள் கான்டாக்ட் பண்ணி டோ பர்சன் சேலம்லேருந்து வர வச்சு நாங்கள் வண்டியை வந்து சேலம் எடுத்துகிட்டு போனோம் ஷோரூமுக்கு. நாங்கள் போன டைம் நியர்லி 3 o'clock இருக்கோம். ஸோ அப்போ ஷோரூமில் வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தார். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் கார் அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ லேட் நைட் அப்படிங்கிறதுனால எனக்கும் பஸ் கிடைக்கல. ஸோ 30 minutesக்கு அப்புறம் பஸ் கிடைச்சிது. நான் வீட்டுக்கு போக நியர்லி 4 கிட்ட ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்களும் ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள்.